இந்த மண்ணில் பிறந்தது ஒரு சாதாரண நகரம் அல்ல, உலகம் முழுவதும் வர்த்தகம் செய்த ஒரு பேரரசின் இதயம். அதுதான் மதுரை. வணிகர்கள் நூற்றுக்கணக்கான மைல்கள் கடந்து கோர்க்காய் என்ற துறைமுகத்தை அடைந்தார்கள். கடலை கடந்த கப்பல்கள், ரோமானியர்களின் வருகை, பொன்னும் முத்தும் மணமும் பரிமாறப்பட்டது. மதுரை நேரடியாக கடலுடன் இல்லை, ஆனால் அதன் செல்வம் கடலை கடந்தது. இங்கேதான் தமிழ் பேசப்படவில்லை, தமிழ் உருவாக்கப்பட்டது. தமிழ் சங்கம் பிறந்த இடம் மதுரை. 1875ஆம் ஆண்டு ரயில் முதன்முறையாக மதுரையை வந்தடைந்தது. அந்த நாள் முதல் மதுரை மாநகரமாக உருவானது. திருமலை நாயக்கர் மஹால் மதுரையின் ஒரு அடையாளம். 1000 கதைகள் பேசும் அந்த தூண்கள் இன்றும் வரலாற்றை நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கின்றன. அழிவை கொண்டு வந்த வெள்ளம், ஆனால் மக்கள் மனிதநேயத்தை வெளிப்படுத்திய தருணம். சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் இதுதான் மதுரை மக்களின் இயல்பான குணம். இன்று காலங்கள் மாறலாம், கட்டிடங்கள் உயரலாம், ஆனாலும் மதுரை மக்களின் குணம் மாறாது. இது ஒரு நகரம் இல்ல, இது ஒரு வரலாறு. இதுதான் மதுரை. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.